கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 300வது நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய அனைத்து முயற்சிகளிலும் கர்த்தரை துணை கொண்டு அவரிடத்தில் காரியத்தை ஒப்புக் கொடுப்போம், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுவோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஆதியாகமம் 18:14. அவரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? Genesis chapter 18 verse 14. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 300வது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். திகாரும் ஆண்டோடைய கிருபை நம்மோடு இருந்தது. அநேக வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஆதியாகமம் 18:14. ஆதியாகமம் 18:14. அவரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் ஆகாத காரியம் உண்டோ? இயேசுவால் ஆகாத காரியம் உண்டோ? இல்லவே இல்லை என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியும். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் எத்தனையோ காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். அன்றைக்கு மட்டும்தான் அவரால் காரியங்களா இல்லாததா இருந்தது, முடியாமல் இருந்ததா?
இன்றைக்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நடத்துகிறார். இந்த வசனத்தை கேட்கும்போது தான் நமக்கு ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் ஏற்படும். என்று சொன்னால் இயேசுனோடு இருக்கும்பொழுது எல்லா காரியமும் அவருடைய கிருபையினாலே என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஜார்ஜ் சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி 1869 வருடத்தில் ஜப்பான் நாட்டுக்கு சென்றாராம், மிஷினரியாக சென்றாராம். ஒரு மிஷினரியாக அங்கே ஜப்பான் நாட்டுக்கு செல்லும்போது முதலாக அநேக இடங்கள்ல எழுதி வைத்திருந்ததாம். என்னன்னு சொன்னாச்சுன்னா, சூரியன் இந்த பூமியில் உதிக்கு மட்டும் எந்த கிறிஸ்தவரும் ஜப்பானுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள் எழுதி வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, எந்த ஜப்பானியனும் கிறிஸ்தவனாக மாறினார் என்று கண்டுபிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே வரைக்கு எதுக்காக இங்கே வந்தோம், இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். இவர் புதிதாக இருந்தனால இவர் வீட்டில் எல்லாரும் உற்று நோக்கி கொண்டே இருந்தாராம். எப்படியாவது இவர் ஒரு கிறிஸ்தவராக தான் இருப்பார், அதனால அவரை நம்ம பிடிச்சு கொடுத்தா நமக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாராம். பல மாதங்கள் சென்ற பிறகு ஒரு இராணுவ வீரன் நோக்கி வந்தாராம். வந்தவர்கிட்ட சொன்னாலும், ஐயா நான் ஒரு தரிசனம் கண்டேன், அதில் உங்கள்கிட்ட வர சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்படி சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் என்னிடத்துல ஒரு வேதாகமும் கிடைத்தது அப்படின்னு சொன்னோடனே இந்த மிஷினரி சொன்னாராம், அப்படி இல்லை ஐயா, எனக்கு இப்படி உங்கள் ஜப்பானில் அநேக இடங்களில் எழுதி வச்சுருக்காங்க, ஆகையினால நமக்கு இது நிமித்தமாக பெரிய வேதனைகள் எல்லாம் வரும், எல்லாத்துக்கும் மேலாக உமக்கு ரொம்ப வேதனைகள் வரும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், இல்லையா இது அந்த தரிசனத்தை தந்தது ஆண்டவர்னு சொல்லி நான் நம்புகிறேன், ஆகையினால ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த வேதத்தின் மூலமாக நான் படித்தேன், ஆகையினால நான் கிறிஸ்தவனாக இருந்தால எனக்கு எந்த விதமான தீங்கும் இந்த அரசாங்கத்தால் விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே ஜார்ஜ் நினைச்சாராம், இது தேவனுடைய திட்டம், ஆகையினால அவருடைய திட்டமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும், இது நிமித்தமாக பைபிள் அவருக்கு நான் அநேக காரியங்களை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாராம். ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினாலும் அந்த ஒரு மனிதன், ஒரு இராணுவ வீரன் மூலமாக அநேக கிறிஸ்தவர்களாக மாறினார்களாம். அநேகர் முதல்ல ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்களாம், நாளடைவில் வெளிப்படையாகவே கிறிஸ்தவர்களாக இருந்தார்களாம். அப்படி இருக்கும் பொழுது அநேகர் அந்த கிறிஸ்தவர்களாக மாறினால ஜப்பான் அரசாங்கத்தினால அவர்களை எதுவுமே செய்ய முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 2 பாருங்க, நீ படப்போகிற பாறைகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருளாக சாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்படி ஜீவ கிடைத்து உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆகையினால ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யும் போது அநேக இடையூறுகள் வருது, ஏற்கதான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயந்துகிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும், அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர முடியும். ஆகையினால தேவனாலே கூடாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போது அவருக்கு ஒரு மகனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவரால் நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது தூதர் சொல்ற காரியம்தான் அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டுன்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை, மனுஷரால அது தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருந்தாச்சுன்னு சொன்னால் நீங்க அதையே எதிர்பார்த்து ஏங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வந்து சேருங்கள், அவர் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்தார். என்று சொன்னால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம விசுவாசித்தால் எல்லாமே நமக்கு கூடும். அந்த சில காரியங்கள் மற்றால் கூடாது, ஆனால் இயேசுவால் கூடும் என்பதை நாம் உணர்ந்து வாழும் பொழுது அவர் அற்புதம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமானாலும் சரி, நமக்கு தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவர் விளக்குவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான காரியங்களை அது எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் அவள் மத்தியில் நமக்கு நிறைவேற்றி தருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்று அனுபவித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும்